வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 16ஆம் தேதி இன்னைக்கு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 002 அப்படின்னு ரிசல்ட்டு. 002க்கு நம்ம குடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏ போர்டு 0ங்கிறது பாஸ் ஆயிருக்கு. பி போர்டு 5 குடுத்துருக்கோம். பவர்ல வந்திருக்கு. ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஆல் போர்டு 7, 5 தான் எடுத்தோம். ஃபுல்லாவே பவர்ல வந்துருச்சு நண்பா. ஃபுல்லாவே 7க்கு பவர் 2, 5க்கு பவர் 0 ஃபுல்லாவே பவர்ல வந்துருச்சு நண்பா. ஆல் போர்டு பவர்ல மிஸ் ஆயிருச்சு. இங்க பார்த்தீங்கன்னா 52 அப்படின்னு குடுத்துருக்கோம். பவர்ல 02ன்னு வந்துருச்சு நண்பா. ஏன்னா பிசியாவது பாஸ் ஆயிருக்கும். மிஸ் ஆயிருச்சு. ஒரு நல்ல ஒரு வெற்றி குடுக்க முயற்சிப்போம். பார்க்கலாம்பா. 17ஆம் தேதிக்கான ஒரு பெஸ்ட்டான கெஸ்ஸிங் பார்க்கலாம்பா. கேஎல் 17/1/2026 கேரளாக்கான கெஸ்ஸிங்காம்பா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி புக்கிங் பண்ற நண்பர்கள் 91 50 77 97 12 அந்த நம்பருக்கு கேஎல் புக்கிங் பண்ணிக்கலாம். கேஎல்க்கான லாஸ்ட் டைம் 250 நம்பிக்கையா புக்கிங் பண்ணிக்கலாம். அது மாதிரி வெற்றி போன ஃபுல் வெற்றி ஆச்சுன்னா ½ அன் ஹவரில் கொடுத்துருவாங்க. கேரண்டி ஆச்சுன்னா உடனே கொடுத்துருவாங்கப்பா. நம்பிக்கையான நண்பர் அவங்கள்ட்ட தொடர்ந்து புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா. ஓகேப்பா. கெஸ்ஸிங்கை பார்க்கலாம். ஏ போர்டில் 7, பி போர்டில் 8, சி போர்டில் 0 அப்படின்னு எடுத்திருக்கோம். 780 அப்படின்னு எடுத்திருக்கோம். கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணலாம்ப்பா. ட்ரை பண்ணலாம். அதாவது கணிப்பில் இல்லைனாலும் ஒரு சிங்கிள் நம்பராக ட்ரை பண்ணி பார்க்கலாம். 780 அப்படின்னு கணிப்பில் இருந்துச்சுன்னா பாக்ஸாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா. ஒரு வேளை எப்படி வருதுன்னா 002 சப்போஸ் 007 வரலாம். சப்போஸ் 008 வரலாம். 078 வரலாம். அதனால் 780 பாக்ஸாக எடுத்துருக்காங்கப்பா. தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னா இது கணிப்பு தான்ப்பா. கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. கணிப்பில் வர்றதை கொடுக்குறோம். ஓகேங்களா. ஆல் போர்டு 7, 8 அப்படின்னு எடுத்துருக்கோம். கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா பாக்ஸாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா. இல்லைன்னா சிங்கிளாகவே ட்ரை பண்ணிக்கலாம்ப்பா. ஓகேப்பா. நாளை ஒரு அருமையான வெற்றி சந்திப்போம். பை. சி யூ.